Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قال النبي صلى الله عليه وسلم من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிலிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, கடந்த வார ஜும்ஆவிலே 2 விஷயங்களை உங்களுக்கு முன்வைத்தேன். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவுக்கு வழிபடுதல். ஒரு விஷயத்தை செய் என்று சொன்னாலோ அல்லது செய்ய வேண்டாம் என்று தடுத்தாலோ அதை அமலில் கொண்டு வருவதற்கு பெயர் இத்தாஅத். வழிபடுதல், கீழ்ப்படுதல், அதை ஏற்றுக்கொள்ளுதல், அமலில் கொண்டு வருதல், இதற்கு பெயர் இத்தாஅத். இனி இன்னொன்று இருக்கிறது, அதுதான் இத்திபா. அதற்கு நபியவர்களுடைய ஏவலோ நபியவர்களின் விளக்கலோ அதிலே இருக்கார். செய் என்று நபியவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள், செய்ய வேண்டாம் என்று நபியவர்கள் தடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் நபியவர்கள் செய்தார்கள், எனவே நான் செய்கிறேன். நபியவர்கள் வெறுத்தார்கள், எனவே நான் வெறுக்கிறேன். நபியவர்கள் இதை ஆசித்தார்கள், எனவே நானும் ஆசைப்படுகிறேன். நபியவர்கள் அதை விரும்பினார்கள், எனவே நானும் அதை விரும்புகிறேன். இதற்கு உத்தரவு தேவையில்லை. இதற்கு என்ன பெயர்? இத்திபா, பின்பற்றுதல் என்று இதற்கு பெயர். இனி 3வது ஒன்று இருக்கிறது. அது என்ன? நபியவர்கள் சொன்னதை விட, நபியவர்கள் செய்ததை விட அதிகபட்சமாக செய்வது, அதிகபட்சமாக சொல்லுவது. அல்லது நபியவர்கள் ஏவவும் இல்லை, நபியவர்கள் விளக்கவும் இல்லை, ஆனால் அதை செய்வதன் மூலமாக ஷரியத் கேள்விக்குறியாக, ஒரு கேலிக்குத்தாக ஆகும் என்றால் அதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் தான் வரம்பு மீறுதல். ஹத்து தஜாவுஸ், வரம்பை மீறுவது. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் விரும்புவதில்லை. எனவே வரம்பு மீறுதல் என்பதும் ஷரியத்தில் இருக்கக்கூடாது. இந்த மார்க்கம் வரம்பு மீறாத மார்க்கம், வரம்புகள் குறையாத மார்க்கம். ஹுதூத் படுத்தே भी नहीं घटते भी नहीं. அல்லாஹ் என்ன எல்லையை வகுத்தானோ, நபியவர்கள் எந்த எல்லையை சொன்னார்களோ அந்த எல்லையை தாண்டுவதும் கூடாது, குறைப்பதும் கூடாது. அப்படி தாண்டினால் அல்லது குறைத்தால் அதற்கு என்ன பெயர்? ஹத்து தஜாவுஸ், எல்லையை மீறுவது, வரம்பு கடப்பது, வரம்பை மீறி செயல்படுவது. இப்படி வரம்பை மீறி செயல்படக்கூடியவர்களை
அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பார்களா? நிச்சயமாக நபி அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். கடந்த வாரம் சொன்னேன், ஹரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களது உத்தரவுக்கு இணங்க உடனுக்குடனே அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இந்த வாயில் இப்னு ஹுஜர் இந்த சஹாபி இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். எனவே இவர் இளவரசராக இருக்கிறார். இவர் ஈமானை ஏற்றுக்கொண்டது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி வெளியில் தெரிந்தால் இவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை கொண்டு போய் அவருடைய இடம் ஹதரமௌத், அந்த இடத்தில் கொண்டு போய் விட்டு வாருங்கள் என்று சொன்னபோது, யா ரசூலுல்லாஹ், செருப்பு அங்கே விட்டு இருக்கிறேன், அதை நான் போய் போட்டு வருகிறேன் என்று கூட சொல்ல தைரியம் ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு பிற்படுத்துவதற்கு கூட மனது வரவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உடனே புறப்பட்டார்கள். உடனே வாயில் இப்னு ஹுஜரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, இளவரசரை அவருடைய இடம் ஹதரமௌத் என்கிற இடத்தில் கொண்டு போய் விடுவதற்காக போகிற போது அந்த பாலைவன மணல் சூடு தாங்க முடியாமல் செருப்பை கேட்டார்கள், தரவில்லை. உங்களோடு சேர்ந்து நான் அமர்ந்து கொள்ளவா என்று கேட்டதற்கு செருப்பையே நான் தரவில்லை, என்னோடு சேர்ந்து உட்கார அனுமதி கேட்கிறீரா என்று கேட்டார். காரணம், இளவரசர் அல்லவா, இப்பொழுதுதானே இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், இன்னும் கல்வி பக்குவப்படவில்லையே, அப்படித்தானே பேச்சிருக்கும். அதையெல்லாம் பொறுத்து கொண்டார்கள், விட்டு விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் என்றுமே நாம் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, அதை நாம் மனதில் கொண்டு வாழ வேண்டும். யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம். இதை நாம் தமிழிலே சொல்லுவோம். நாம் சாதாரணமாக நினைத்திடக்கூடாது பூனை என்று. அதற்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருப்பான், அது புலியாக மாறும். மனிதர்களும் அப்படித்தான். யாரை நாம் சாதாரணமாக நினைக்கிறோமோ அல்லாஹ் அவர்களை உச்சத்தில் வைத்து அழகு பார்ப்பான். அவனவன் தன்னைத்தானே பெரிய மனிதனாக கருத்திக் கொள்ளுகின்ற போது சில நேரங்களில் அல்லாஹ், நீ என்ன ஹைசியத்தில் இருக்கிறாய் என்று அல்லாஹ் காட்டுவான். எனவே எவரையுமே தாழ்வாக கருதிடக்கூடாது, எவரையுமே மட்டமாக கருதிடக்கூடாது. நம்மை மட்டமாக ஆக்குவதும் நம்மை உயர்வாக ஆக்குவதும் அல்லாஹ் தான். இங்கே பாருங்கள், காலம் சுழலுகிறது. காலத்தினுடைய சுழற்சியிலே ஹதரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பதவிக்கு வருகிறார்கள், அமீராக ஆகிறார்கள். அவர்களுடைய கிலாபத்திலே 21 ஆண்டுகள் கிடைக்கிறது. எந்த ஹலீஃபாக்களுக்கும் இத்தனை ஆண்டுகள் கிடைக்கவில்லை. ஆனால் இவர்களது ஹிலாஃபத் அல்ல, இவர்களது ஆட்சி. எனவேதான் இவர்களுக்கு அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற பெயரை தருகிறோம், ஹிலாஃபத்தில் சேர்க்கவில்லை. ஆனால் இவர்களுடைய 21 வருட ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாம் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தது. அவ்வளவு அமான், மிக அமைதியான காலம். 21 ஆண்டு காலத்திலே எவருமே தனது மூக்கை நுழைக்க சக்தி இல்லை, தைரியம் பிறக்கவில்லை. அப்படி ஒரு ஆட்சி காலம், இஸ்லாத்துக்கு வலு ஏற்பட்ட காலம், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஆட்சியை தன்னகப்படுத்துவதற்காக, அந்த ஆட்சியை தனக்கு ஏற்படுத்திக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட விஷயங்களிலே பல்வேறு இஹ்திலாஃப்கள் இருக்கிறார். அதை நாம் பேசி அவர்கள் சரியில்லை என்கிற பேச்செல்லாம் அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது. அவர்களது ஆட்சி காலத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது, மார்க்கம் போய் சேர்ந்தது, மூளை முடுக்கெல்லாம் இஸ்லாம் பரவியது, நிம்மதி இருந்தது, மக்களிடத்தில் அமைதி இருந்தது. அப்படி ஆட்சியிலே இருந்த நேரத்தில் ஒருவர் வந்து சொல்லுகிறார், உங்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒருவர் வந்திருக்கிறார். அவர் தன்னை வாயில் இப்னு ஹுஜர் என்று தன் பெயரை சொல்கிறார். ஹதரமௌத் என்கிற இடத்திலிருந்து வந்திருக்கிறாராம், உங்களை பார்க்க வந்திருக்கிறார். உடனே ஹதரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார்? ஹதரமௌத்திலிருந்து வந்திருக்கிறாரா? வாயில் இப்னு ஹுஜர் என்று பெயர் சொன்னாரா? அவரை அங்கேயே நிற்க சொல்லுங்கள், நான் வந்து கையை பிடித்து அவரை நான் கண்ணியப்படுத்தி நான் அழைத்து வர வேண்டும்.
அவ்வளவு கண்ணியத்துக்குரியவர் அவர். யார் சொன்னது? செருப்பு தராதவர், உடன் அமர்வதற்கு அனுமதி தராதவர், பாலைவன மணலில் நடக்க விட்டவர், தன்னை இளவரசர் என்று பெருமை எடுத்துக் கொண்டவருக்கு எவ்வளவு மரியாதை தந்தார்கள் தெரியுமா? சொன்னார்கள், உடனே பச்சை கம்பளம் விரியுங்கள், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கிருந்து நான் அமருகின்ற அந்த அந்த இடம் இருக்கல்லவா என்னுடைய ஆட்சி பீடம், அதுவரையிலும் நீங்கள் விரியுங்கள். அதுவரையிலும் பச்சை கம்பளம் விரித்து முசாஃபஹா முஆனகா செய்து கைப்பிடித்து அழைத்து வந்தார்கள். அப்படி அழைத்து வருகின்ற நேரத்தில் அவர் இளவரசராக இல்லை, ஆட்சியை இழந்திருந்தார், தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்திருந்தார். காலத்தின் மாற்றம் அல்லவா? தில்கல் ஐயாமுன் தாவிலுஹா பைனன் நாஸ். இந்த காலங்களும் நேரங்களும் மனிதனை புரட்டி போடும், அவனுடைய நிலைகளை மாற்றிவிடும், செல்வந்தனை பக்கீராக ஆக்கும், கண்ணியமுள்ளவனை கேவலமாக மாற்றும், கேவலமாக கருதப்பட்டவனை கண்ணியமாக ஆக்கும். உலகத்திலே நாட்களும் காலங்களும் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் காலமும் நேரமும் யாராக இருக்கிறார்? அல்லாஹ் தானாக இருப்பதாக சொல்கிறார். நான் தான் காலமாக இருக்கிறேன், நான் தான் நேரமாக இருக்கிறேன், உங்களிலே மாற்றத்தை நான் தான் ஏற்படுத்துகிறேன் என்கிறார். அந்த மாற்றத்தில் தான் எல்லாமே இழந்திருந்தார். அப்படி இழந்து ஒரு சராசரி மனிதனாகத்தான் பார்க்க வந்திருக்கிறார். ஆனால் கையை பிடித்து முசாஃபஹா முஆனகா செய்து பச்சை கம்பளத்திலே அழைத்து சென்று தனக்கான பீடம் இருக்கும் அல்லவா, அமருகின்ற பீடம், அதிலே அவரை அமரச் சொல்லி பக்கத்திலே ஒரு சின்னதொரு குர்சி போட்டு அதிலே ஹஜ்ரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து கொண்டார்கள். பிறகு கேட்டார்கள், சுகமாக இருக்கிறீர்களா? அந்த விசாரிப்புக்குள்ளே எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கிறது தெரியுமா? சுகமாக இருக்கிறீர்களா? எப்படி காலம் போய் கொண்டிருக்கிறது? எங்கே இங்கே வந்திருக்கிறீர்கள்? என்ன விஷயமாக வந்தீர்கள்? கருணையோடு கேட்டார்கள், கிருபையோடு கேட்டார்கள், கண்ணியமாக கேட்டார்கள். என்னை தெரிகிறதா? ஒரு நாள் கடந்ததே, உங்களை கொண்டு போய் விடச் சொன்னார்கள் என்பதற்காக விட வந்தேன். நீங்கள் என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள்? இதெல்லாம் ஆக தரம் குறைந்தவன் பேசுகிற பேச்சு, ஆக தரம் தாழ்ந்தவன் நடந்து கொள்ளுகின்ற நடவடிக்கை. ஆனால் தரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் அல்லவா சஹாபாக்கள். அதிலும் மூத்த சஹாபிகளிலே ஹஜ்ரத் முஆவியாவின் பெயர் வருகிறது ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு வார்த்தை பேசவில்லை கடந்த காலத்தை பற்றி. ஆனால் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்தது யாருக்கு? வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அன்ஹு. நாம் அன்று எப்படி நடந்து கொண்டோம், ஆனால் இவர் இன்று எப்படி நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார்? அவர் சென்ற பிறகு உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், வந்தவர் யார்? அவருக்கு இவ்வளவு கண்ணியம் தந்தீர்களே, எதற்கா? நஹி ஹுசூல் இஸ்ஸத்தியே மைபி இஸ்ஸத்தே தா. நபியவர்கள் கண்ணியம் தந்தார்கள், அவ்வளவுதான். அவரை நானும் கண்ணியம் தருவேன். கண்ணியம் தருவது என் மீது கடமை. நபியவர்கள் சொல்லவில்லை, ஆனால் நபியவர்கள் செய்தார்கள், நான் அதை அப்படியே செய்கிறேன். இதற்கு பெயர் என்ன? இத்திபா. நபியவர்கள் கண்ணியப்படுத்தியவர்களை நாமும் கண்ணியப்படுத்துவது. நபியவர்கள் யார் யாரையெல்லாம் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் நாம் கண்ணியப்படுத்துவது. நபியவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நாமும் செய்வது. நபியவர்களின் உத்தரவு இல்லாமலேயே. அதற்கு பெயர் தான் இத்திபா, பின்பற்றுதல். அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தபியா சபீல மன் அனாப இலைய. என் பக்கம் அதிகம் நெருங்கி வரக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறார். அந்த நல்ல மனிதர்களை உருவாக்கியவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டான், நல்ல மனிதர்கள், சிறந்த மனிதர்கள், விலாயத்தை பெற்றவர்கள், வலிமார்கள், இமாம்கள், அவர்களிடத்தில் உள்ள நற்குணங்களை, நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவை தருகிறார். வத்தபியா சபீல மன் அனாப இலைய. என் பக்கம் நெருங்கி வரக்கூடிய, என் பக்கம் நெருக்கமுள்ள, என்னிடத்திலே தன்னை ஒப்படைத்த நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார்.
அந்த நல்ல மனிதர்களை உருவாக்கியவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நபி அவர்களை நாம் எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் நினைத்து பாருங்கள். காலையிலே வந்தார், நபி அவர்களின் தர்பாரிலே அமர்ந்தார், நபி அவர்களுடைய சொற்களை கேட்டார், நபி அவர்களது செயல்களை பார்த்தார், பகல் முழுக்க அமர்ந்திருக்கிறார். நபி அவர்களிடத்திலே சாப்பாடு, நபி அவர்களிடத்திலே உணவு ஏற்பாடு, நபி அவர்களிடத்திலே பல்வேறு மசாயில்கள், நபி அவர்களிடத்திலே பல்வேறு உதவிகள் தேடி வந்தவர்கள், எல்லாமே நடக்கிறது. அனைத்தையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டே இருந்தவர். மாலை நேரமானது, இருட்டி விட்டது. கேட்டார், நான் போய் வரவா என்று கேட்டார். நபி அவர்கள் காலையிலே அவர் வந்த நேரத்தில், நீங்கள் யார், உங்களது பெயர் என்ன, எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள், எந்த கேள்வியும் கேட்கவில்லை. என்றால் அவருக்கு அந்த சங்கடத்தை தரலாம், அது அவருக்கு பல்வேறு பிரச்சனைகளை தரலாம், அல்லது அவர் உள்ளது போக வேறு மாதிரி பதிலை பொய்யாக கூட தரலாம். தன்னை யாரென்று காட்டாமல் இருக்க அவரை பொய்யராக ஆக்கும் குற்றத்தை நாம் செய்திடக்கூடாது. வந்த மெஹ்மான் நம்மிடத்திலே வந்திருக்கிறார், இருக்கட்டும், அவ்வளவுதான். அவரை பற்றி எந்த பேச்சும் இல்லை. மாலையிலே போகிறேன் என்று சொன்ன நேரத்தில், நீங்க யாருங்க, காலையிலிருந்து வந்து இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒண்ணுமே சொல்லலையே, திடீர்னு போறேன்னு அனுமதி கேட்கிறீங்களே, நீங்க யாரு என்றும் நபி அவர்கள் கேட்கவில்லை. எவ்வளவு உயர்ந்த அகலாக், பல நாட்களாக பல வருடங்களாக பழகியவரை போன்று அவரிடத்தில் அன்று முழுக்க நடக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. மாலை நேரமானது, நான் போய் வருகிறேன் என்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், நீண்ட தூர பயணமா என்று கேட்டார். ஆம், நீண்ட தூர பயணம் என்றார். அப்படி என்றால் நீங்கள் அந்த பயணத்தை பாலைவனை மணலிலே, இந்த காட்டிலே, இந்த இருட்டிலே நீங்கள் கடக்கும் போது உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வந்துடலாம், இரவு தங்கி செல்லலாமா? நபி அவர்கள் கேட்டார். அப்படி என்றால் நான் இரவு தங்குகிறேன் என்றார். அரபிகளிடத்தில் ஒரு அழகான வழக்கம் இருக்கும், கொல கொல வளவலன்னா இருக்காது. தங்கிக் கொள்கிறீர்களா? ஆம், தங்கிக் கொள்கிறேன். இல்லை, வேலை இருக்கிறது, செல்லுங்கள், அவ்வளவுதான். எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு, கரெக்டா இருக்கும். அவருக்கு தேவை என்றால் சாப்பிடுங்கள், போதும், அல்ஹம்துலில்லாஹ், வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, வயிறு நிரம்பி விட்டது, பரவாயில்லை, இப்படிதான் போகும். இல்லங்க, வச்சுக்குங்க, அட வைங்க, அட போங்க, இதெல்லாம் இருக்காது. சுகருங்க, சுகர்ல படாம சாப்பிடுங்க. ஒருத்தர் சொல்றாங்க, நவுது பில்லாஹ், இதெல்லாம் நம்மகிட்ட தான். ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்றதும் கஷ்டப்படுத்துவதும், இப்படி ஒரு விஷயத்தை அன்பின் அடையாளமாக ஆக்கி இருக்கிறோம். நபி அவர்கள் கேட்டார்கள், இரவு தங்கி செல்லலாமா, ஏற்பாடு செய்யவா என்று கேட்டார்கள். ஏற்பாடு செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். ஏற்பாடு நடந்தது. அவருக்கு தங்குவதற்காக அழகான ஏற்பாட்டை செய்தார். பிறகுதான் தெரிந்தது, வந்தவர் முஸ்லிம் அல்ல, வந்தவர் முஸ்லிம் அல்ல, அவர் ஈமான் கொள்ளவும் வந்தவர் அல்ல. நபி அவர்களோடு இருந்து என்ன பேச்சிலே குற்றம் இருக்கிறது, நடை உடை பாவனையிலே என்ன தவறுகள் இருக்கிறது, வெளி உலகத்தில் கொண்டு போய் நான் போய் பார்த்தேன், பக்கத்தில் இருந்தேன், ஆள் சரியில்லை, பேச்சு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, நான் போய் பக்கத்தில் இருந்துட்டு வந்தேங்க என்று சொல்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட யூதர். ஆனால் நபி அவர்கள் கேட்கவே இல்லை. இரவிலே தங்க வைத்தார்கள், உணவை தந்தார்கள். ஆனால் இரவு நேரம் ஆனது, வயிறு கடபுடா தடபுடா. உடனே எங்கே போவதென்றே தெரியாமல் அங்கேயே அசுத்தம் செய்து விட்டார், படுக்கையிலேயே. பிறகு அது யாருக்கும் தெரிந்து விடுமோ என்பதற்காக இரவோடு இரவாக ஓடிவிட்டார். அந்த ஓடிய அவசரத்திலே அவருடைய ஆட்களை எடுத்து செல்லவில்லை, அவருடைய கேடயத்தை எடுத்து செல்லவில்லை. ஒரு பண முடிப்பிருந்தது, அதிலே திருகங்களும் தீனார்களும் இருந்தன, அதையும் விட்டு விட்டார். இந்த வஸ்துக்களை எடுக்க வருவார் தானே, வரட்டும் வச்சுக்கிறேன் என்று நபி அவர்கள் இல்லை. அவர் வருகின்ற வரையிலும் காத்திருக்க கூடாது. எவருக்கும் தெரியாமல் செய்த தவறை, எவருக்கும் தெரியாமல் நிகழ்ந்துவிட்ட இந்த நிகழ்வை எவருக்குமே தெரியாமல் அதை நாம் சுத்தமாக்கி விட வேண்டும் என்று நபி அவர்கள் தஹஜ்ஜுத் நேரத்திலே எடுத்தவர்கள் அதை சுத்தமாக அள்ளி எடுத்து, அதை துடைத்தெடுத்து, அழகான தண்ணீரிலே அதை கழுகி சுத்தப்படுத்தி அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் வந்தார்.
யா ரசூலல்லாஹ் என்றார். திரும்பி பார்த்தார்கள். என்னை மன்னித்திடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. யார் மன்னிப்பை கேட்க வேண்டும்? ஆனால் நபி அவர்கள் கேட்டார், என்னை மன்னித்திடுங்கள், விருந்தாளிக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்காமல் தந்து விட்டேன். எந்த உணவு உங்களது வயிற்றுக்கு ஷூட் ஆகும் என்று கேட்காமல் தந்த குற்றவாளி, என்னை மன்னித்து விடுங்கள். இரவு என்ன பாடுபட்டீர்களோ, என்ன கஷ்டப்பட்டீர்களோ என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களை நோட்டம் விட வந்தவன் நான், உங்களிடத்தில் குற்றம் காண வந்தவன் நான். ஆனால் என் உள்ளத்தை நீங்கள் கழுகி விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். என்னுடைய அசுத்தத்தை மட்டும் கழுகவில்லை, எனது கல்வையும் கழுகி விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். உடனே அவர் சொன்னார், இரவோடு இரவாக நீங்கள் இப்படி ஒரு கஷ்டத்தை எடுத்துக் கொண்டீர்களே யா ரசூலல்லாஹ். இல்லையப்பா, யாருக்கும் தெரியாமல் நீ செய்த குற்றத்தை யாருக்குமே தெரியாமல் போகட்டும் என்று என் சகாக்கள் எல்லாம் வந்து கேட்பதற்கு முன்பாக இதை கழுகி காய போட்டு விடலாம் என்றுதான் அப்பா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இதற்கு மேல் அவருக்கு போக மனது வருமா? நபி அவர்களிடத்திலே ஈமான் கொண்டு நபி அவர்களோடவே தங்கிவிட்டார். இந்த நிகழ்வை நாம் படிக்கிறோம், இந்த நிகழ்வை நாம் கேட்கிறோம், இந்த நிகழ்வை நான் சொல்கிறேன். எங்களுக்கு ஆசான்கள் சொன்னார்கள், இதை பாடமாக நடத்திய பெருந்தகைக்கு எப்படி இருக்கும்? இதை மாணவர்களுக்கு பாடமாக நடத்திய பெருந்தகை மௌலானா ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி. அவர்கள் ஹதீஸ் கலையிலே உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள். அவர்கள் இந்த நாடு ஆங்கிலேயர்கள் கரத்திலே சிக்குண்டு கிடந்த நேரத்தில் அவர்களிடமிருந்து அதை சுதந்திரமாக பிரிப்பதற்கு பாடாய்பட்டவர்களிலே அவர்களும் ஒருவர். அவர்கள் ரயில் வண்டியிலே வந்து கொண்டிருக்கிற போது எதிர்த்தரப்பிலே ஒரு ஆங்கிலேயன் தன் குடும்பத்தோடு வந்தார். அந்த ஆங்கிலேயனுக்கு வயிறு கஷ்டமாகிவிட்டது. உள்ளே செல்கிறான், திரும்பி வந்து விடுகிறார், உள்ளே செல்கிறான், திரும்பி வந்து விடுகிறார். காரணம், அவர் எதிர்பார்க்கின்ற சுத்தம் அங்கே இல்லை. யாரோ ஒருவர் அசுத்தம் செய்து சரியாக கழுகாமல் அந்த இடம் முழுக்க அசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உள்ளே போகிறார், திரும்ப வந்து விடுகிறார், உள்ளே போகிறார், வந்து விடுகிறார். உடனே ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போனார்கள். போய் பார்த்தால் அசுத்தமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அழகாக சுத்தம் செய்தார்கள். கதவை அடைத்துக் கொண்டு, எனக்கும் என் ரப்புக்கும் தெரிந்தால் போதும், நான் இப்படி ஒரு வாய்ப்பு என்றுதான் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதனின் அசுத்தத்தை சுத்தம் செய்தார்களே, அந்த ஒரு சுன்னத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆசித்தேன். எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றுகிற பாக்கியம் கிடைத்த எனக்கு அசுத்தத்தை சுத்தம் செய்கின்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் இருந்தது. ரப்பிடத்திலே பல நாட்களாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதற்காக ரப்பு இன்று எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று அசுத்தத்தை எல்லாம் சுத்தம் செய்து அங்கே அழகுபடுத்தி தன்னுடைய ஜோபிலே வைத்திருந்த அத்தனை எடுத்து நல்ல முறையில் அங்கே மனத்தையும் ஏற்படுத்தி விட்டு வெளியே வந்த பிறகு தன்னுடைய சகா பயணி ஆங்கிலேயர் நாட்டை பிடித்துக் கொண்டவன் என்று பார்க்கவில்லை. இவனது கல்வை நாம் பிடிக்க வேண்டும். இவன் நாட்டை பிடித்தான், ஆனால் இவனது கல்வை நான் கைப்பற்றுவேன். இவனது கல்விலே நான் இடம் பிடிப்பேன். நான் நபி அவர்கள் கொண்டு வந்த அஹ்லாக்கை இவனது கல்விலே நான் செலுத்துவேன். எவ்வளவு உயர்ந்த. உடனே சொன்னார்கள், அன்பரே, நீங்கள் எதிர்பார்த்த சுத்தம் அநேகமாக கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். போங்கள், உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவார்கள். உடனே உள்ளே சென்றான். நறுமணம் கவல்கின்றான். சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் தன் சுய தேவைகளை முடித்துக் கொண்டு வந்தான். வந்தவர் சொன்னார், ஹஸ்ரத், அங்கே பாத்ரூம் சுத்தமாக இருந்தது, என் வயிறும் சுத்தமாகிவிட்டது, ஆனால் என் கல்வி மட்டும் இன்னும் கசடாகவே இருக்கிறது. என் கல்வையும் சுத்தப்படுத்தி விடுங்கள், சொல்லிக் கொடுங்கள் எனக்கு கலிமாவை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். குடும்பத்தின் தலைவர் கலிமா சொன்னால் மனைவி அமைதியாக இருக்குமா? அதுவும் கலிமாவை சொன்னார். பிள்ளைகளும் கலிமாவை சொன்னார்கள். அந்த குடும்பமே இஸ்லாமிய குடும்பமாக மாறியது. நபி அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால், நபி அவர்களது சொல்லை, செயலை, நபி அவர்கள் அங்கீகரித்த விஷயங்களை அப்படியே நமது வாழ்க்கையிலே கொண்டு வந்து வாழ்ந்தால் உலகமே மாறிவிடும். உலகத்தில் உள்ள எல்லா செயல்களுமே மாறிவிடும். கனவை காண்கிறார்கள். எந்த நேரமும் ஒரு ஐயர் கடை,
அந்த ஐயர் கடையில் தான் போய் வாங்குவது வழக்கம். காரணம், அந்த காலத்திலே அப்படி கிராமங்களிலே ஏதேனும் ஒரு சில கடைகள் இருக்கும். இல்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு பொருள்களை வைத்திருப்பார்கள். எந்த இடத்தில் மோதினாலும் அழுக்கு ஒட்டிக்கொள்ளும். அப்படி இருக்கும் அழுக்காக இருக்கும் கடை. ஆனால் எல்லா வஸ்துகளும் கிடைக்கும். மக்களுடைய தேவை என்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். ஒரு மனிதன் 10 காசு கொண்டு வந்து கடுகு கேட்டா 10 காசுக்கு கடுகா என்று சொல்லுவோம். அந்த 10 காசுக்கு என்ன கடுகோ அதை வைத்து மடித்து தருவார்கள். அதுதான் அந்த காலத்தின் வியாபாரம். என்ன கொண்டு வருகிறானோ அந்த காசுக்கு தக்க வைத்து மடித்து தருகின்ற காலம். அப்படி ஒரு கடையில் தான் தன்னுடைய தேவைகளை எல்லாம் வாங்கி வந்த வழக்கம் யாருக்கு இருந்தது? தாருல் உலூம் தேவபந்தினுடைய நிறுவனர் காசி நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஐயர் கடையிலே தான் வரவு செலவை வைத்திருந்தார். இரவிலே கனவு காண்கிறார்கள். அல்லாஹ் சூனத்தை காட்டுகின்றான். அந்த சூனத்தை அல்லாஹ் காட்டி அந்த சூனத்துக்குள்ள சில விஷயங்களை காட்டுகிறான். அந்த சூனத்துக்குள்ளே ஜாலியாக ஆடி திரிகிறார் இந்த ஐயர். உடனே கனவிலே கேட்கிறார்கள், ஐயர் சார், உங்களுக்கும் சோனத்துக்கு என்னங்க சம்பந்தம்? எங்க சோனத்துல உங்களை பார்க்கிறேனே, நீங்க எப்போ முஸ்லிம் ஆனீங்க என்று கனவிலேயே கேட்கிறார். உடனே அவர் கனவிலேயே பதில் தருகிறார், ஹசரத் आप जब से मेरे दुकान पर लेने आते जाते थे, आपका लेन देन, आपका बातचीत, आपका देखना, आपका हंसना, आपका उठाना, आपका रखना, सब कुछ देखकर मैं इस्लाम ला लिया. என்னைக்கு நீங்க என் கடைக்கு வரப்போக இருந்தீங்களோ, கொடுக்கல் வாங்கல் வச்சீங்களோ, உங்க பேச்சு, உங்க நடைமுறை, உங்கள் சிரிப்பு, உங்களது வைப்பு, உங்கள் எடுப்பு, உங்கள் நடப்பு, இதையெல்லாம் பார்த்து நான் கல்வால் எப்பொழுதோ ஈமான் கொண்டு விட்டேன். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தேன். அந்த கலிமாவின் பிரகாரம் தான் நான் வாழ்ந்தேன். உங்களது நடவடிக்கை தான் உங்களுடைய குருநாதர், உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை உங்களிடத்தில் வெளிப்பட்டது. அதை நான் பின்பற்றி நடந்தேன். எப்பொழுது எனது இறப்பு ஏற்பட்டதோ, எனது ரூஹு பிரிந்த மறு நிமிடம் நான் இங்கே வந்து விட்டேன். எனது ரூஹு பிரிந்தது, சூனத்திலே கொண்டு வந்து அல்லாஹ் செலுத்தி விட்டார். உடனே ஹஜ்ரத் அவர்கள் விழித்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, கிதாபிலே பார்க்கிறோம். உடனே விழித்தார்கள். வேகமாக ஓடினார்கள். அந்த ஐயர் கடையை நோக்கி ஓடினார்கள். ஓடினால் அங்கே மக்கள் எல்லாம் குழுமி நிற்கிறார்கள். ஏன் இங்கே இப்படி நிற்கிறீர்கள்? இல்லை, இன்று இரவு ஐயர் இறந்து விட்டார். அங்கே இறப்பு செய்தி கனவின் மூலமாக காட்டப்பட்டது. கிதாபிலே பார்க்க நான் இதை எதற்காக சொல்கிறேன்? இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு முஃமின் நபியவர்கள் என்ன சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழ்ந்தால் நபியவர்களின் தலைமுடி நமது தலைமுடியாக, நமது தலைமுடி நபியவர்களின் தலைமுடியாக இருக்கும், நமது பார்வை நபியவர்களின் பார்வையாக இருக்கிறது. நபியவர்கள் இப்படி ஓரக்கண்ணால் பார்க்க மாட்டார்கள். நபியவர்கள் முழுமையாக திரும்புவார்கள். ஏனென்றால் நபியவர்கள் சொல்வார்கள், ஓரக்கண்ணால் பார்ப்பது பெருமையின் அடையாளம். நபியவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவு, நடை, உடை, பாவனை அனைத்தும் நம்மிடத்தில் வந்துவிட்டால் பிறகு இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நம்மை நேசிப்பவர்களாக மாறுவார்கள். அனைவரும் நமது சொல்லுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக மாறுவார்கள். எதையுமே அளவு கடந்து இருக்கக்கூடாது. இந்த தலப்பாகை, தொப்பியை விடுங்கள், தொப்பியே வேண்டாம் என்று சொல்கிற காலத்தில் வாழ்கிறோம். நபியவர்கள் தலப்பாகை கட்டுவார்கள். அந்த தலப்பாகையினுடைய 2 குஞ்சங்களிலே ஒரு குஞ்சத்தை வலது பக்கமும் இன்னொரு குஞ்சம் இடது பக்கமும் இருக்கும். 2 புஜங்களை தழுவும் என்று வருகிறது. ஆனால் நாங்கள் இன்று தலப்பாகை கட்டுகிறோம் என்று கட்டக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அந்த தலப்பாகையினுடைய ஒரு குஞ்சம் உள்ளே சொருகும் குஞ்சம் வானத்தை நோக்கி இருக்கும். அதை அவர்கள் மிகப்பெரிய பெரிய மேதாவிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேராமல் இருக்கிறது. இல்லை, வேண்டுமென்றே செய்கிறார்களா? இல்லை, அவர்கள் செய்வதற்கு ஏதேனும் ஒரு காரணத்தையோ ஹதீஸையோ வைத்திருக்கிறார்களா? எனக்கு தெரியவில்லை. ஆனால் காதியானிகளை வழிநடத்தக்கூடியவரை பாருங்கள். காதியானிகளுடைய இமாம் என்று இன்று இருக்கக்கூடிய அந்த காதியானிகளுடைய இமாமை பாருங்கள். அவனுடைய தலையிலே வைத்திருக்கிற அந்த
தலப்பாகையுடைய குஞ்சம் வானத்தை நோக்கி இருக்கு என்று அதையே அந்த வானத்தை நோக்கி இருக்கும் வகையிலேயே தலப்பாகை கட்டக்கூடிய நாங்கள் சுண்ணத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இப்படி கட்டிக்கொண்டு திரிகிறது. இதற்கு பெயர் என்ன தெரியுமா? வரம்பு மீறுதல். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா அமாமத்து ஷைத்தான். இது யாருடைய தலப்பாகை? ஷைத்தானின் தலப்பாகை என்றார். இந்த வானத்தை நோக்கி இருக்கிற தலப்பாகையே ஹாதா அமாமத்து ஷைத்தான். தலப்பாகை சுன்னத்தாக இருக்கிறது. தலப்பாகை கட்டும் விதத்திலே மாற்றம் இருந்தால் அது ஷைத்தானின் தலப்பாயாக மாறும். அதே போன்றுதான் தாடி. தாடியை சிறைப்பது ஹராம், தாடி வைப்பது சுன்னத். ஆனால் அந்த தாடியை தொப்புள் வரையிலும் வளர்த்தால் அது ஹத்து தஜாவுஸ், வரம்பு மீறுதல். நபி அவர்கள் வைக்கவில்லை, நபி அவர்கள் வைக்க சொல்லவும் இல்லை. நபி அவர்கள் வைத்ததை விட கூடுதலாக வைப்பது தக்வாவின் அடையாளமாக ஆகுமா? நபி அவர்கள் வைத்த தாடி நெஞ்சு வரையிலும் தான் இருந்ததை தவிர தொப்புள் வரையிலும் இல்லை. தலையை மறைக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் தலையை மறைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தாடியை தொப்புள் வரையிலும் வைத்து இதை சுன்னத் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே தாடி சுன்னத், அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. தலப்பாகை சுன்னத், அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. கண்ணுக்கு வைக்கின்ற சுர்மா சுன்னத், அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. தாடியும் மீசையும் இல்லாதவர்கள் நீங்கள் சுர்மாவை போடாதீர்கள். அப்படி நீங்கள் சுர்மாவை போடுவதன் மூலம் பெண் சாயல் ஏற்பட்டால் அதை கொண்டு ஃபித்னா ஏற்படும் என்று இருக்குமானால் அது சுன்னத்தல்ல, வலாலத் என்று. அதே போன்றுதான் தாடி இல்லாதவர்கள் அவர்கள் தலப்பாகை கட்டுவதன் மூலமாக சில நேரங்களிலே வெள்ளை விளையெடுப்பவர்கள் கருப்பு தலப்பாகை கட்டும் போது பெண் சாயல் ஏற்பட்டுவிடும். அதன் மூலமாக பிறருடைய கல்விகள் கெட்டு போகும் இருக்குமானால் நபி அவர்களின் சுன்னத் பிறரது கல்வை கெடுக்காது. அப்படி கெடுக்குமானால் அது நபி அவர்களின் சுன்னத்தாக இருக்காது. இவையெல்லாம் நாம் பிரித்து பிரித்து விளங்க வேண்டும். வல்ல ரஹ்மான் புரிந்து அறிந்து நபியவர்களின் சுன்னத்துகளை தேடி தேடி அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.